அன்னைக்கு சரியா ஜூன் 25, 2023 ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு விடுமுறை நாளுங்கிறதுனால மக்கள் ஒவ்வொருத்தரும் கூட்டம் கூட்டமாக சந்தைகளை நோக்கியும் இறைச்சி கடைகளை நோக்கியும் மீன் கடையை நோக்கியும் தான் போக ஆரம்பித்தாங்க. அப்படி தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தோடைய அமோரகா மாவட்டத்தில் காத்குர்ஜார் என்ற பகுதியிலையும் இதே நிலைமையோட மக்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டும் அவங்களுடைய வாகனங்களுடைய ஹாரனை அடித்தபடியும் ப்ளஸ் அந்த வாகனங்களுடைய புகை மூட்டத்துக்கு மத்தியில தான் இந்த பரபரப்பான சூழல் அந்த ஏரியாவில் அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ காலை 11 மணிக்கெல்லாம் பார்த்தா சுட்டரிக்கும் சூரியனுடைய கதிர்கள் அந்த இடத்துல தன்னுடைய வெப்பத்தை இன்னும் வீரியப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா 55 வயசு இருக்கிற ராதிகா அம்மா தான் செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல ரொம்ப பரபரப்பா எடுத்து வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாங்கிட்ட இருக்கிற ஒரு பட்டன் போனை எடுத்து தன்னுடைய கணவருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்களுக்கு மதியம் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன், நான் இப்போதைக்கு என்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு பக்கத்துல உள்ள வீட்டுக்கு போறேன், நீங்க எப்போதும் போல வந்து சாப்பிடுங்க, என்னை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அன்னைக்கு செஞ்ச எல்லா சாப்பாட்டையும் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துக்கிட்டு கட்டப்பையில போட்டு அன்னைக்கு காலையில ஒரு 11 மணிக்கெல்லாம் அந்த வீட்டில இருந்து புறப்பட்டு போறாங்க. பட் அப்படி கிளம்பி போற அந்த அம்மாவுக்கு ஒரு கொடூரமான காட்சியை காட்டுவதற்காக மகனுடைய வீடு ராதிகா அம்மாவுடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. மனசுல எந்தவித ஈகோவும் இல்லாம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ரொம்ப சந்தோஷத்தோட அந்த சாப்பாடு பையை எடுத்துக்கிட்டு தன்னுடைய மகனுடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மாவுடைய வீட்டில இருந்து அமிதாவுடைய வீடு கிட்டத்தட்ட 1 இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஒரே ரோடுங்கிறதுனால இந்த அம்மா எப்போதுமே நடந்தபடி தான் அந்த வீட்டுக்கு போவாங்க. அதே சமயம் போற வழியில ஏதாவது தின்பண்டங்கள் வித்தாலோ அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பழங்கள் வித்தா கூட அதை வாங்கி கொண்டு கொடுக்கிற ஒரு நல்ல மனசு கொண்டவங்க தான் இந்த ராதிகா அம்மா. அன்னைக்குமே அவங்க சாப்பாட்டு பையோட நடந்து போய்கிட்டு இருந்த நேரத்துல கூட அங்க ஒரு பழக்கடையை பார்த்துட்டு தன்னுடைய மருமகளுக்கு பிடிச்ச வாழைப்பழத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த 2 பையையும் சுமந்தபடி தான் அந்த அம்மா தன்னுடைய மகனுடைய வீட்டுக்கு சரியா ஒரு 12:05 வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டோடைய டோர் பெல்ல தட்டுறாங்க. அப்போ வீட்டில இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு டோரை தட்டி பார்க்குறாங்க. அப்பவும் எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னடா ஆச்சு, ஏன் இன்னும் மருமகள் கதவை திறக்கல அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த அம்மாவுக்கு எழ ஆரம்பிச்சுது. இதனால மறுபடியுமே தன்னுடைய மருமகளான கோமலுடைய பெயரை சொல்லி டோரை தட்டி தட்டி கூப்பிட்டு பார்க்குறாங்க. பட் அப்பவும் உள்ளே இருக்கிற கோமல் கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் வரல. இதனால பதட்டமான அந்த அம்மா என்ன பண்றாங்க, உடனடியாக கோமலுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. மகனுக்கு கால் பண்ணி கேட்டாலும் நான் பாட்டியை விடுறதுக்காக பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்கு வந்திருக்கேன், கோமல் வீட்டில் தான் இருக்கா, நீ மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதனால அந்த அம்மா மீண்டுமே சில நிமிடங்கள் அந்த இடத்துல காத்திருக்காங்க. பட் அப்பவும் கோமல் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அதுக்கப்புறம் மறுபடியும் டோரை தட்டி பார்க்குறாங்க, காலிங் பெல்ல அடிச்சு பார்க்குறாங்க, ஜன்னலை தட்டி பார்க்குறாங்க. பட் எந்த ரெஸ்பான்ஸும் வராததுனால சந்தேகம் அடைந்த இந்த ராதிகா அம்மா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி என்னுடைய மருமகள் கதவையே திறக்கல, நான் உங்களுடைய வீட்டு மாடிப்படி வழியா எங்களுடைய வீட்டுக்கு எகிரி குதிச்சுக்கிறேன், ஒருவேளை அங்க கேட்டு திறந்திருந்ததுன்னா என்னால உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டதும் இந்த பக்கத்து வீட்டுக்காரரும் அனுமதி கொடுத்திருக்காரு. இந்த ராதிகா அம்மாவும் பையன் அந்த முன்வாசல்லையே வச்சுட்டு இவங்க மட்டும் அந்த மாடிப்படி வழியா ஏறி தன் மகனுடைய வீட்டுல எகிரி குதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற மாடிப்படி வழியா இறங்கி கீழே வந்து பார்க்கும்போது தான் பின்பக்க வாசல் எந்தவித லாக்கும் போடாம திறந்தபடி இருக்கிறத நோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மருமகளுடைய பெயரை அங்க இருந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்பவும் கோமல் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இதனால ஒருவித சந்தேகத்தோடையே மெல்லமா அந்த இரும்பு கேட்டை திறந்துட்டு இந்த ராதிகா அம்மா உள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா ஃபேன் ஓடுற சத்தம் மட்டும் அந்த அம்மாவுக்கு கேட்குது. அடுத்தடுத்து அவங்க ஒவ்வொரு அடிகளா எடுத்து வச்சுக்கிட்டே வரும்போது சில ரூம்களை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு பெரிய ஷாக். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களும் குறிப்பா அலமாரி, பீரோ அப்படின்னு எல்லாமே திறந்தபடி கிடக்கு. பொருட்கள் எல்லாம் பயங்கரமா சதறனபடி கிடக்கு. இதனால பயந்து போன அந்த ராதிகா அம்மா கோமலுக்கு என்னாச்சு, கோமல் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி கோமலுடைய ரூமுக்கு போறாங்க. அப்போ கோமல் கிட்ட இருந்து எந்தவித அசைவும் இல்லாம நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி கிடக்குறாங்க. கோமல் என்னாச்சு, இந்த மாதிரி பொருள்லாம் களைஞ்சு கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த அம்மா கிட்டக்க வந்து பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுடைய தலையில ஒரு கொடூரமான ஒரு காயத்தோட பெட்டு முழுக்க வலிஞ்ச நிலையில எந்தவித அசைவும் இல்லாம இறந்து கிடக்கிறத பார்த்ததும் இந்த வயதான ராதிகா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு.
பயத்தோட உச்சிக்கே போன ராதிகா அம்மா அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம உள்பக்கமா தாப்பா போட்டிருக்கிற மெயின் டோரை திறந்துட்டு வேக வேகமா பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் நடத்தக்கூடிய ஒரு மளிகை கடையில போயிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருந்திருக்காங்க. அவங்களும் இன்னும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் வேக வேகமா சம்பவ இடத்துக்கு வந்து அந்த இடத்த பாக்குறாங்க. அப்போ கோமல் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவலை கொடுக்குறாங்க. அன்னைக்கு அந்த கோமலுடைய வீட்டில் என்னதான் நடந்துச்சு, கோமல் எதனால அந்த பெட்டிலேயே இறந்து கிடக்கணும், வீட்டில் அந்த அளவுக்கு பொருட்கள் சதறி கிடப்பதற்கான காரணம் தான் என்ன, பட்டப்பகல்ல கோமலுக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். கோமலுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே காத்குர்ஜார் பகுதியில் நரேந்திர சிங் மற்றும் ராதிகா தேவி என்ற தம்பதியினருக்கு 2 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. முதலாவது அருண்குமார், 2வது அமித்குமார். இதில் இந்த நரேந்திர சிங் என்பவர் ஆர்மியில் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஊரில் ஒரு ஆயில் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு வராரு. அதாவது நம்ம ஊரில் எப்படி பயிர்கள்லாம் வாங்கி செக்கெண்ணெய் தயாரிப்பாங்க அந்த தொழிலை தான் இவர் அந்த பகுதியில் பார்த்துக்கிட்டு வராரு. அதே சமயம் புண்ணாக்கு தொழிலையும் இவர் பார்த்துக்கிட்டு வராரு. இதுக்காக ஒரு குடோனையும் தன்னுடைய வீட்டுக்கு கீழேயுமே கட்டி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவருடைய மனைவி பார்த்தா இல்லத்தரசியா இருக்காங்க. அதே சமயம் இவங்க 2 பேருக்கும் பிறந்த 2 மகன்களை பத்தி சொல்லணும்னா அருண்குமார் தன்னுடைய மனைவி கூட கனடா நாட்டிலே செட்டில் ஆயிட்டாரு. அங்க கார் மெக்கானிக் ஷாப்போட வாட்டர் வாஷ் பண்றது, மாடிஃபிகேஷன் பண்றது, காருக்கு பெயிண்டிங் பண்ற மாதிரியான ஒரு ஒர்க் ஷாப் வச்சு ஒரு சொந்தமான பிசினஸை அவர் அந்த ஊர்லயே பார்த்துக்கிட்டு வராரு. இன்னொரு பக்கம் அவருடைய தம்பியான அமித்குமாருக்கு 2021 நவம்பர் மாதம் 23ஆம் தேதி கோமல் என்ற ஒரு பெண் கூட திருமணமாகுது. இந்த கோமலும் டெல்லி யூனிவர்சிட்டியில படிச்சு முடிச்சுட்டு வெளிநாடு செல்வதற்காக தேவைப்படுற இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் என்கின்ற எக்ஸாமுக்காக இவங்க ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அமித்குமாரும் பிஎட் முடிச்சதுக்கு பிறகு அந்த கனடா செல்வதற்கு உண்டான டாக்குமெண்ட் ப்ராசஸ்லையும் தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு போறதுக்கு உண்டான டாக்குமெண்ட் ப்ராசஸ்லையும் இவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துக்கு 2 வீடு இருக்கு. ஒன்னு பார்த்தா இந்த காத்குர்ஜார் அப்படின்ற பகுதி, இங்க இந்த அப்பா அம்மா 2 பேரும் வாழ்றாங்க. இன்னொரு பக்கம் கங்கா நகர் அப்படின்ற ஒரு இடம், அதாவது அந்த காத்குஜாருங்கிற இடத்துல இருந்து ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தள்ளி கங்கா நகர் என்ற இடத்துல மெயின் ரோட்லயே பார்த்தா ஒரு வீடு இருக்கு. 2 பேரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு வரதுனால இவங்களுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தனி குடுத்தன மாதிரி இந்த 2 பேரையும் இந்த வீட்டில் வச்சிருக்காங்க. ஸோ சில நேரங்களில் இந்த கோமலை வந்து சமைப்பாங்க, சில நேரங்களில் இந்த ராதிகா அம்மா சமைப்பாங்க. 2 பேருமே மாறி மாறி 2 வீட்டுக்கும் எடுத்துட்டு போவாங்க. இதுதான் இவங்களுடைய பழக்கமாகவும் இருந்திருக்கு. இவங்களுடைய லைஃப்லையும் இவங்க 4 பேருக்குள்ளேயும் எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாமல் நிம்மதியாக தான் அவங்களுடைய லைஃப் அழகா மூவ் ஆன் ஆகி போயிட்டு இருக்கு. பட் இந்த நேரத்துல தான் அந்த குடும்பம் எதிர்பார்க்காத அந்த கொடூரமான ஒரு நாளும் அந்த கொடூரமான சம்பவமும் அவங்களுடைய லைஃப்ல அமைய ஆரம்பிச்சது. போலீஸ் அதிகாரிகள் தகவல் கேட்டு சம்பவ இடத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய மருமகளையும் நேரில் அப்படிப்பட்ட காட்சியை பார்த்ததும் பயந்து போன ராதிகா அம்மாவுக்கு மயக்கம் வந்துருச்சு. இதனால அவங்க கீழே விழுந்ததுல அவங்களுடைய தலையில ஒரு கல்லு பட்டு அடிபட்டுருது. ஸோ அவங்கள அழைச்சிக்கிட்டு இமிடியேட்டா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு அக்கம் பக்கத்தில் ஆட்கள் கிட்டலாம் விசாரணை பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரைம் சீனை நோட் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் கொலை செய்யப்பட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி போலீஸ் சந்தேகப்படவும் செஞ்சாங்க. ஏன்னா அந்த பொண்ணுடைய பெட்டை பார்த்தா எதுவுமே கலைக்கப்பட்ட மாதிரி தெரியல. அவங்க அந்த கில்லர் கிட்ட போராடின மாதிரி எந்தவித தடயங்களும் தெரியல. சரியான காரணத்தை ஃபாரன்சிக் ஆஃபீஸரால தான் கண்டுபிடிக்க முடியும்னு நினைச்ச போலீஸ் ஆஃபீஸர் இமிடியேட்டா அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாரையுமே வர வைக்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், டாக் ஸ்குவாட் பிளஸ் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அப்படின்னு எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வந்து அவங்களுடைய அந்த பூத கண்ணுக்கு தெரியக்கூடிய எவிடன்ஸை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சாங்க.
தொடர்ந்து ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அந்த சடலத்தை சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் ஆஃபீஸர் அக்கம் பக்கத்துலயும் இந்த வீட்டுக்குள்ள அந்த கில்லர் எப்படி வந்திருப்பான் அப்படின்ற அந்த பாதையை கண்டுபிடிக்கிறதுலயும் தங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க. போலீஸ் அந்த வீட்டில் என்னதான் தேடி பார்த்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆள் உள்ள நுழைஞ்ச மாதிரியான, அதாவது ஜன்னலை உடைச்சுக்கிட்டோ பூட்டை உடைச்சுக்கிட்டோ வீட்டுக்குள்ள வந்த மாதிரியான எந்தவித தடயங்களும் தெரியவே இல்லை. அதே சமயம் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு கில்லர் வந்து அந்த பின்பக்க வாசல் வழியாக தான் போயிருக்கணும். ஏன்னா ராதிகா அம்மா பக்கத்து வீட்டு மாடிப்படி வழியாக இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ பின்பக்க டோர் வந்து திறந்தபடி இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு இந்த கில்லர் பின்பக்க டோர் வழியாக வந்து இந்த பக்கத்து வீட்டு மாடிப்படி வழியாக எகிரி குதிச்சு அந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமலே எஸ்கேப் ஆகி போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த அம்மாவுடைய தேரி கூட இது மேட்ச் ஆகிற மாதிரியும் போலீஸுக்கு தெரிஞ்சுது. உள்பக்கமாகவும் தாப்பா போட்டிருந்திருக்கு, ஆனால் பின்பக்க டோரை உடைச்ச மாதிரியான எந்தவித தடயமும் போலீஸுக்கு தெரியல. இப்போ போலீஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கோமலுக்கு ஒரு 25-26 வயசு தான் ஆகுதுங்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது காதலன் இருந்து அவன் யாராவது இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பானா, அவனை சீக்கிரட்டா மீட் பண்றதுக்காக இவங்க ஏதாவது பிளான் போட்டிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கூட போலீஸ் சந்தேகப்படவும் செய்றாங்க. இன்னொரு பக்கம் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு இந்த கோமலுடைய கணவர் எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய பூர்வீக ஊர்ல இருந்து ஒரு பாட்டி வந்ததாகவும் அந்த பாட்டியை டிராப் பண்றதுக்காக காலை 9 மணிக்கெல்லாம் வீட்டில் இருந்து கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். பட் போலீஸ் ஆஃபீஸர் அதை பத்தி விசாரணை பண்ணும்போது அவன் சொல்றது உண்மைங்கிறதும் தெரிய வருது. இன்னொரு பக்கம் அந்த ராதிகா அம்மாவுடைய கணவரான, அதாவது இந்த அமிதோடைய அப்பாவான நரேந்திரா சிங் எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்போ அவர் அன்னைக்கு வழக்கம் போல கடைக்கு போயிட்டாரு அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஆக மொத்தம் இந்த கிரைம் சீனை ஃபர்ஸ்ட் பார்த்தது இந்த ராதிகா அம்மா தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அவங்க கிட்ட விசாரணை பண்றதுக்கு ஒரு 2 பேரை ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் அதிகாரிகள் அனுப்பி வைக்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அந்த பெட்டை சோதனை பண்ணிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லவும் செய்கிறாங்க. இறந்து போன இந்த பெண்மணி தூக்கத்தில் தான் சார் இருந்திருக்காங்க. அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரியான எந்தவித தடயங்களும் தெரியல. அவங்க இறக்குற நேரத்தில் கூட அவங்க கை கால்கள் அசந்த மாதிரியான எதுவுமே தெரியல. அவங்களுடைய நெத்தி போட்டில் யாரோ நாட்டு துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. அந்த குண்டு மூளையை தொலைச்ச அடுத்த செகண்டே பிரைன் டெட் ஆக்கி அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு அதிர்ந்து போகிற மாதிரியான டீட்டெயிலை போலீஸ்கிட்ட ஃபாரன்சிக் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அதே சமயம் அந்த வீட்டை சோதனை பண்ணி பார்த்தப்போ நிறைய தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. அதாவது ஜுவல் பாக்ஸ் எல்லாமே எம்டியா இருக்கு. பீரோல்ல இருக்கிற எல்லா லாக்கருமே திறந்தபடி இருக்கு. ஆக மொத்தம் கில்லர் இந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு அவங்களுடைய தலையில சுட்டுட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கணும் அப்படின்னு போலீஸ் ஒரு அனுமானமா கிடைச்ச எவிடன்ஸை வச்சு கருத ஆரம்பிச்சாங்க. பட் இன்னொரு பக்கம் ஓப்பன் ஆகி பார்த்தா அந்த வீட்டையே சுத்தி சுத்தி தான் இருந்துச்சே தவிர வீட்டில் இருந்தும் அந்த நாய் வெளியிலேயே போகவே இல்லை. ஸோ இதனால போலீஸுக்கு ஓப்பன் ஆகி மூலமாகவும் எந்தவித லீடுமே கிடைக்கல. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த அம்மா கிட்ட விசாரணை பண்ணாங்க. அப்போ அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த வீட்டோடைய பின்பக்க டோரை உடைச்ச மாதிரி இல்லைன்னா ஒருவேளை கோமல் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க யதார்த்தமா திறந்து வச்சிருக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ ஒருத்தர் தான் மாடிப்படி வழியா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதனால இந்த பெண் தனியா தான் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ண பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாராவது இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படவும் செஞ்சாங்க. அப்போதான் அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வெல்டிங் கடையில வெளியில உட்கார்ந்து நீண்ட நேரமா ஒருத்தர் வேலை பார்க்கறத போலீஸ் நோட் பண்றாங்க. அந்த ஆளை பத்தி இமிடியேட்டா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது அந்த பையன் எப்போதுமே இங்க தான் சார் வேலை பார்க்கறான், ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், இந்த வீட்டுக்கு வெளியில தான் உட்கார்ந்துருப்பான், இங்க எல்லாருமே நடந்து போனா கூட பார்ப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை அவன் மேல கிளப்ப ஆரம்பிச்சுது. ஒருவேளை ஏன் கோமல் மேல இருந்த ஈர்ப்பால இவன் இதை பண்ணியிருக்க கூடாது, அதனால அவங்ககிட்ட போய் விசாரணை பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை கஸ்டடியில் எடுத்து அவங்களுடைய ஸ்டைலில் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. பட் அந்த பையன்கிட்ட என்னதான் துருவி கேட்டாலும், சார் அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணல, அவங்க வெளியில வரப்போ பாப்பனே தவிர மற்றபடி அவங்களுடைய வீட்டுக்குள்ளெல்லாம் நான் நுழையல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் எந்த மாடிப்படி வழியா இந்த ராதிகா அம்மா ஏறி போனாங்களோ அந்த மாடிப்படியிலையும் போலீஸ் செக் பண்ணி பார்க்கறாங்க. அந்த வீட்டுக்காரங்க கிட்டையும் செக் பண்ணி பார்க்கறாங்க. பட் அவங்க ராதிகா அம்மாவை தவிர அதுக்கு முன்னாடி யாராவது ஏறி போனாங்களா அப்படிங்கிறத நாங்கள் சரியா பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஃபாரன்சிக் ஆஃபீஸர் சொன்னது என்னன்னா, இந்த பெண்மணி இறந்து ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் தான் இருக்கும்னு சொல்றாங்க.
ஆக மொத்தம் அந்த ராதிகா அம்மா அந்த வீட்டுக்கு வருவதற்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கொலை நடந்திருக்கணும். அப்ப கண்டிப்பா அவசர அவசரமா அவன் ஓடி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, யாராவது அவனை பார்த்துருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வீடுகள்லையுமே விசாரணை பண்றாங்க. சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பார்த்தீங்களா, பைக்கோ காரோ ஏதாவது வேகமா போனுச்சா அப்படின்னு அந்த ஆங்கிள்லையுமே ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் கொஸ்டின் கேட்கறாங்க. பட் அது எதுவுமே போலீஸுக்கு எந்தவித பலனுமே கொடுக்கவே இல்லை. ஃபைனலி கோமலுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த தகவலை கேட்ட கோமலுடைய அம்மாவான கீதா சௌத்ரி சம்பவ இடத்துக்கு வந்து தன்னுடைய மகளை, வாழ வேண்டிய மகளை அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல பார்த்துட்டு கண்ணீரையும் வேதனையும் அடக்க முடியாம மார்ச்சூரியிலேயே அந்த அம்மா கதறி அழவும் செய்றாங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் என்னதான் விசாரணை பண்ணாலும் அவங்களுக்கு இந்த கேஸை எடுத்து செல்லக்கூடிய எந்தவித லீடுமே கிடைக்கவே இல்லை. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தேகம் என்னன்னா, அந்த வீட்டோடைய கேட்டு, அதாவது முன்பக்க வாசலுடைய டோர் பார்த்தா உள்பக்கமா பூட்டி இருந்ததா ராதிகா அம்மா சொல்றாங்க. ஆனா பின்பக்க டோரு பூட்டப்படாம இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஒருவேளை ராதிகா தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கேட்டை திறந்திருப்பாங்களா? அப்படி இல்லைன்னா ராதிகாவுக்கு தெரிஞ்ச ஆள் இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்களா? அப்படி வந்திருந்தா கண்டிப்பா அந்த ஆள் கூட பேசிக்கிட்டு தானே இருந்திருக்கணும். எதனால தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவங்களுடைய தலையில சுட்டிருக்கணும். எந்தவித ஸ்ட்ரகிள்ஸ் மார்க்குமே அந்த பெட்டில் காணப்படவே இல்லையே. சம்திங் ஏதோ ஃபிஷியா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் மறுபடியுமே இந்த கேஸ்ல குழம்பவும் செய்றாங்க. பட் அப்போதான் இறந்து போன கோமலுடைய அம்மா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு முக்கியமான புகாரை போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அது என்னன்னா, என்னுடைய மகள் இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த குடும்பமே எங்களை வரதட்சணை குடும்பம் பண்ணுச்சு சார். நீ என்ன இவ்வளோதான் நகை போட்டுட்டு வந்த, நீங்க என்ன இவ்வளோதான் சீர் செஞ்சிருக்கீங்க, இன்னும் நீங்க நிறைய பண்ணியிருக்கணும், உங்களுடைய மகளை வந்து கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு இந்த அம்மாவும் மகனும் எனக்கு அடிக்கடி கால் பண்ணிலாம் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு நான் ரொம்பவே வேதனைப்பட்டிருக்கேன். எனக்கு என்னவோ இந்த 3 பேர் மேலதான் சந்தேகமா இருக்கு, அதனால அந்த 3 பேரையும் விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கிட்ட இருந்து கேட்டதுமே இந்த கிரைம் சீனை ஃபர்ஸ்ட் பார்த்த ராதிகா தேவி மேல முழு சந்தேகமும் பாய ஆரம்பிச்சது. ராதிகா கிட்டையும் அந்த குடும்பத்தார்கள் கிட்டையும் இந்த வரதட்சணை பிரச்சனையை பத்தி கேட்கும்போது அப்படிலாம் எதுவுமே இல்லை சார், எங்க கிட்ட எல்லா வசதியும் இருக்கு, நாங்க ஏன் கேட்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் தொடர்ந்து அந்த வரதட்சணை பத்தின விஷயத்துக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே வராங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகள் சரியான எவிடன்ஸோட தான் இந்த கில்லரை பிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால அந்த மெயின் ரோட்ல ஏதாவது சிசிடிவி இருக்கா அப்படின்னு சொல்லி அது ஒன்னொன்னையும் செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அது ஒரு மெயின் ரோடா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. அதனால யாரையுமே அவங்களால சந்தேகப்படவே முடியல. ஆனா இந்த ராதிகா தேவி அந்த சொன்ன டைமிங்ல கரெக்டா வந்திருக்காங்களா அப்படின்னு அந்த சிசிடிவியுமே செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்றாங்க. அதாவது காலை நேரத்திலே கோமலுடைய வீட்டுக்கு போன அந்த அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு திரும்பி போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி மறுபடியுமே இந்த கோமலுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த டைமிங்ல தான் இந்த கோமல் வந்து இறந்து போயிட்டா, யாரோ கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அக்கமுகத்துல இருக்கிற ஆட்கள் கிட்ட இந்த ராதிகா சொல்லி இருந்திருக்கா. பட் இப்போ போலீஸுக்கு ராதிகாவுடைய ஆக்டிவிட்டிஸ் மேல சந்தேகம் வந்ததுனால ராதிகாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல, அதாவது அவங்க சாப்பாடுலாம் செஞ்சேன்னு சொன்னாங்களே, அந்த வீட்லயோ அந்த வீட்டுக்கு பக்கத்துலயோ ஏதாவது சிசிடிவி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது லக்கீலி அந்த வீட்டுடைய குடோன்ல, அதாவது அந்த நரேந்திர சிங் என்பவர் அந்த ஆயில் பிசினஸ் பண்ணிட்டு வராருன்னு சொன்னால, அதுக்கு தேவைப்படுற பொருட்களை ஒரு குடோன் மாதிரி வீட்டிலேயே வச்சிருக்காருன்னு சொன்னால, அந்த குடோன்ல ஒரு சிசிடிவி ஒன்று இருக்கு. உடனடியா போலீஸ் அந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கறாங்க. முதல் நாள் உள்ள சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்போதான் போலீஸ் ஒரு முக்கியமான காட்சியை பார்த்ததும் மிரண்டு போயிடுறாங்க. அந்த காட்சியில் ஏதோ ஒரு துப்பாக்கி சுடும் வீராங்கனை போல இந்த அம்மா கையில் ஒரு நாட்டு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அங்கங்கே நடந்து போகிறதும், அதை தன்னுடைய சாரியில் மறைக்கிறதும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கை பொசிஷன்லாம் வச்சு பார்க்குறது எல்லாமே அதில் பதிவாகுது. அதே சமயம் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு கூட அந்த குடோனுக்கு வந்ததும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பி போகிறது எல்லாமே அதில் பதிவாகுது. ஸோ ஆக மொத்தம் இந்த ராதிகா தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் ரொம்ப திட்டவட்டமாக நம்ப ஆரம்பித்து இமிடியேட்டாக ராதிகாவை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் போலீஸ் எதிர்பார்க்காத பல திருப்புமுனைகள் எல்லாமே இந்த வழக்கில் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது.
ராதிகா தேவி போலீஸ் கிட்ட சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே எல்லா குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு காரணங்களாவே தான் இருந்துச்சு. அதை கேட்கும்போது இதுக்கெல்லாமா கொலை பண்ண அப்படின்ற மாதிரியான ஒரு ஆச்சரியம் தான் போலீஸுக்கு அந்த நேரத்தில் எழுந்துச்சு. அது என்னன்னா, ஆரம்பத்தில் இருந்தே இந்த ராதிகாவுக்கும் மருமகளான கோமலுக்கும் அந்த பாண்டிங் வந்து சரியானபடி அமையவே இல்லை. அதுக்கான காரணம், இந்த பொண்ணு வீட்டு வேலைகள் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது கூட அவங்க அம்மாவே எல்லா வேலைகளும் பார்த்துருவாங்க. குறிப்பாக டெல்லி யூனிவர்சிட்டிலாம் போயிட்டு படிச்சுட்டு வந்ததுனால அவங்களுக்கு இந்த வீட்டு வேலைகள் செய்கிறதுல எந்தவித உடன்பாடும் இல்லை. அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் இப்போ இந்த எக்ஸாமை எழுதிட்டு கனடாவில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இது ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும் கூட வீட்டுக்கு வந்த கையோட நாங்கள் தனி கொடுத்தனம் போகணும் அப்படின்னு சொன்னது தான் இந்த ராதிகா அம்மாவுக்கும் நரேந்திர சிங்குக்கும் ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சுது. இவ்வளோ நாள் தங்க கூட இருந்த அந்த மகனை அப்படியே கொத்தா பிரித்து எடுத்துகிட்டு போகிறாளே அப்படின்ற ஒரு வேதனை அந்த அம்மாவுக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள தனி கொடுத்தனம் வச்சுருந்தாலும் இந்த அம்மா அப்பப்போ சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது வழக்கம்தான். ஒரு சில நேரத்தில் அந்த தனி கொடுத்தனம் போன அந்த கோமலுடைய வீட்டிலேயே தங்கிடுவாங்க. அப்போது இந்த கோமல் வந்து தன்னுடைய கணவன்கிட்ட என்ன சொல்லுவானா, உங்கள் அம்மா ஏன் இங்கே இருக்காங்க, அவங்கள கிளம்ப சொல்லு, எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா. அதே சமயம் தான் செல்லப்பிள்ளையாக வளர்த்த அந்த மகன் தான் வீட்டில் எல்லா வேலைகளும் பார்க்குறான். வீடு பெருக்கிறதா இருக்கட்டும், காஃபி போடுறதா இருக்கட்டும், சில நேரங்களில் சமைக்கிறதா இருக்கட்டும், சில நேரங்களில் துணிகளை துவைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவன் தான் பார்க்குறானே. அவனும் தானே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான். இவன் மட்டும் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றது, தூங்குறது, படிக்கிறது அப்படின்னு தானே பண்ணிக்கிட்டு இருக்கா. வீட்டில் இருக்கிற எந்த வேலைகளையுமே பார்க்க மாட்டாளே அப்படின்ற ஒரு ஆத்திரம் அந்த அம்மாவுக்கு இந்த விஷயங்களை பார்க்கும் போதெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே நாட்கள் நகர்ந்துக்கிட்டே போகுது. தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனை, வீட்டு வேலை செய்யல, இவங்களை ஏன் இங்கே வர சொல்கிற, தன்னுடைய கணவர் அந்த வீட்டில் இருந்தால் கூட ஏன் அங்கே அவ்வளோ நேரம் இருக்க, இங்கே வா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க நடக்க இந்த அம்மாவுக்கு தன்னுடைய மகனை தங்கிட்ட இருந்து முழுவதுமாக பிரிக்க பார்க்குறா. தங்கிட்ட பேசாத அளவுக்கு பார்க்குறா. நாளை பின்ன இவன் வெளிநாடு போயிட்டா கூட என்னை மறந்துடுவான், எனக்குன்னு எதுவுமே செலவு பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு பயமும் இந்த அம்மாவுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, கோமல் இருக்கிற வரைக்கும் தன்னுடைய மகன் நிம்மதியாக வாழ முடியாது. அதே சமயம் நமக்கும் மருமகள் சரியாக அமையல, அதில் ஒரு திருப்தியும் இல்லை. அதனால அதுக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணை நம்முடைய பையனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அது எல்லாமே கோமல் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. ஸோ இதனால் அந்த அம்மா என்ன பிளான் போடுறாங்கன்னா, கோமலை நம்ம தீர்த்து கட்டிட்டா நம்முடைய மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவன் வந்து அந்த பொண்ணு கூட போயிட்டு கனடாவில் செட்டில் ஆகிட்டோம். பெரிய மகன் தானே எல்லா உதவிகளும் பண்ணுறது, அந்த பொண்ணை அனுபவிச்சா போதும். நான் இது வரைக்கும் எந்த தப்புகளுமே பண்ணதில்லை, ஆனால் இவளை கல்யாணம் பண்ணி வச்சு என்னுடைய மகனுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா தனக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதை பற்றி இந்த அமித் கிட்டையும் அவனுடைய அப்பா கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இந்த ரெண்டு பேருக்கும் அன்னைக்கு என்ன நடக்க போகுது, எப்படி கொலை பண்ண போகிறாங்க, என்ன ட்ராமா நடத்த போகிறாங்க முதற்கொண்டு அப்பாவுக்கும் மகனுக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த அம்மாவே முழுவதுமாக களத்திலே இறங்கியிருந்திருக்காங்க. கோமலை கொலை பண்ணுறதுக்காக கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரன் பையன்கிட்ட 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு நாட்டு துப்பாக்கியை இந்த ராதிகா அம்மா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடோனில் மறைச்சி எடுத்துகிட்டு போகிறது, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது, அதுக்கப்புறம் அதே குடோனில் மறைச்சி வைக்கிறது அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு வராங்க. அதன் பிறகு என்னைக்கு நம்ம கோமலை கொலை பண்ணலாம், அதுக்கான சரியான சந்தர்ப்பம் என்னைக்கு வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் சரியாக ஜூன் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா இந்த வீட்டுக்கு பூர்வீக ஊரில் இருந்து ஒரு பாட்டி வந்திருக்காங்க. அந்த பாட்டியை கொண்ட விட சொல்லி இந்த அம்மா இந்த அமித்தை 2 வீலரில் அனுப்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய கணவரை கடைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. நான் இன்னைக்கு தான் கோமலை நான் போட்டு தள்ள போகிறேன் அப்படின்ற இண்டிகேஷன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் சாப்பாடு செஞ்ச மாதிரியான ஒரு ட்ராமாலாம் நடத்தி தன்னுடைய புடவைக்குள்ளேயே அந்த துப்பாக்கியை மறைச்சி எடுத்துக்கிட்டு அந்த கோமல் தங்கி இருக்கிற வீட்டுக்கு நடந்தபடி போகிறாங்க. அங்கே போனதுமே அந்த வீட்டில் எந்த வேலைகளும் செய்யாமல் வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கு. காலை விடிஞ்சு ஒரு 8-9 மணிக்கிட்ட ஆயிட்டு அப்பவும் கோமல் தூங்கிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த கதவை திறந்து விட்டதுக்கு பிறகும் கூட கோமல் அவங்களுடைய ரூம்ல போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே மேலும் மேலும் இந்த அம்மாவுக்கு ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால கோமல் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கினதுக்கு பிறகு மெல்லமா அந்த ரூமுக்கு போறாங்க. அப்போ தான் வயிற்றுல மறைச்சு வச்சிருக்கிற அந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து என்ன ஏதுன்னு கூட அந்த பொண்ணுகிட்ட கேட்காம தலையில ஒரே குண்டை இறக்குறாங்க. அந்த குண்டு பாஞ்ச அடுத்த வினாடிகள்ல கோமல் எந்தவித சத்தமும் போடாம எந்தவித துடிப்பும் இல்லாம சம்பவ இடத்துல இறந்து போயிடுறாங்க.
அந்த நேரத்தில் கோமலுடைய ரத்தம் அவங்க உடம்பு மேல தெளிச்சிட்டதுனால இமிடியேட்டா பின்னாடி இருக்கிற பாத்ரூமுக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற கபோர்டு எல்லாத்தையுமே களைச்சு போட்டுட்டு அதுல இருக்கிற நகைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இந்த அம்மா மெயின் டோர் வழியாவே வெளியில வந்து லேசா வெளி தாப்பாவை போட்டுட்டு அந்த நாட்டு துப்பாக்கியோட மெயின் ரோட்டு கிட்ட வராங்க. அப்போன்னு பார்த்து அங்க ஒரு கால்வாய் ஒன்று இருக்கு. அந்த கால்வாய்க்குள்ள அந்த நாட்டு துப்பாக்கியும் அதோடைய தோட்டாக்களையும் தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா நேரடியா தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு குடோன்ல அந்த நகைகள் எல்லாத்தையுமே மறைச்சு வைக்கிறாங்க. அதன் பிறகுதான் வர வழியில அந்த வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வந்து டோரை தட்டி பார்க்குற மாதிரியும் கோமல் வந்து கதவையே திறக்காத மாதிரியும் உள்பக்கமா தாப்பா போட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு டிராமாவை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு கோமல் வந்து கதவை திறக்கல அப்படின்ற டிராமாலாம் நடத்திட்டு அந்த வீட்டுக்குள்ள எதுவுமே தெரியாத மாதிரி நுழைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து கோமல் வந்து இறந்து போயிட்டா யாரோ கொள்ளையர்கள் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற எல்லா டிராமாவையும் நடத்தி முடிச்சுட்டு கூட்டம் அங்கே கூடனதுமே நம்ம கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உடனடியாக மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அது எல்லாமே நடிப்பு தான், அவங்களுக்கு மயக்கம் எதுவுமே வரவே இல்லை. இதுதான் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த இந்த அம்மா போலீஸ் கிட்ட சொன்னதுமே உடனடியாக அவங்களுடைய மகன் அவங்களுடைய கணவர் அப்படின்னு இந்த 2 பேருமே கைது பண்ணுறாங்க. அவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போதும் அந்த உண்மைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா அவிழ ஆரம்பிச்சுது. முக்கியமாக இந்த ராதிகா மேலே சந்தேகம் பாய்வதற்கு முதல் காரணம் யாருன்னா அந்த வெல்டிங் கடைக்காரர் தான். அந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஆள் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, சார் சம்பவம் நடந்த நேரத்தப்போ இந்த அம்மா அந்த கால்வாயில் எதையோ தூக்கி போட்டாங்க, மற்றபடி நான் வேற யாரையும் பார்க்கல, நானும் அந்த வீட்டுக்கு போகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஸோ அதன் அடிப்படையில் தான் போலீஸ் இந்த ராதிகா மேலே சந்தேகப்பட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் அந்த நகைகளை மீட்டெடுக்கிறாங்க. அந்த சாக்கடையிலே போட்ட அந்த நாட்டு துப்பாக்கி மீட்டெடுக்கிறாங்க. தற்போதைக்கு இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையும் திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த ராதிகா தேவி சொன்ன காரணங்கள் தான் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. திருமணமான ஒவ்வொரு ஆண்களும் இந்த 2 பேருக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு விழிபிதுங்கி தான் நின்றுகிட்டு இருக்காங்க. குறிப்பா ஆண்கள் இதுல யாராவது ஒரு பக்கத்துல சாஞ்சிட்டா கூட இன்னொரு பக்கம் அது பெரிய மனஸ்தாபத்துல தான் போய் முடியுது. ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் மகனை தனி குடத்துல அனுப்புறதுக்கும் மகனை பிரியறதுக்கும் விருப்பம் கிடையாது தான். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க எல்லாரும் கூடயும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். பட் அதை விட்டுட்டு வந்த மருமகள் கூட ஈகோ பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அது பெரிய மனஸ்தாபத்தையும் ஒரு பெரிய கோபத்தையும் தான் நமக்கு உண்டு பண்ணும். பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரியான விஷயத்தில் அந்த அம்மாக்கள் என்ன பண்ணணும்னா, சரி தண்ணி கொடுத்து நான் போகிறேன்னு சொல்லிட்டாங்களா, அவங்க எப்படியோ இருந்துக்கிட்டோம், யார் வேணாலும் வேலை பார்த்துக்கிட்டோம், யார் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம், நமக்கு எதுக்கு, நம்ம அந்த பையன் கூடயும் அந்த மருமகள் கூடயும் ஒரு நல்ல பாண்டிங் கூட இருந்தால் போதும், அவங்களுடைய லைஃபை அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி மூக்கு நுழைக்காமல் நம்ம இருந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஈகோவும் இந்த குடும்பத்துக்குள்ளே ஏற்படாது. பட் அதை விட்டுட்டு என்னுடைய பையனை நீ வேலை வாங்குற, நீ தூங்கிக்கிட்டே இருக்க, அது பண்ணுற இது பண்ணுற அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே ஒரு குறையோட பார்த்தா அது நம்மளுடைய மனசு ஒரு பெரிய ஈகோவையும் ஒரு பெரிய கோபத்தையும் தான் கிரியேட் பண்ணும். அந்த கோபம் கடைசியில் உங்களை கொலை பண்ண கூட வைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஈகோ சின்ன சின்ன கோபத்தெல்லாம் தவிர்த்து அவங்களுடைய லைஃப் அவங்களே பார்த்துக்கிட்டோம், நாம ஏன் தேவையில்லாமல் இதில் போய் நுழையணும் அப்படின்னு நினச்சி மீதம் இருக்கிற நம்ம காலத்தை நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி உங்களுடைய அந்த வயதான காலத்தை என்ஜாய் பண்ண பாருங்க. ஜென்ரேஷன் கேப்பில் இருக்கக்கூடிய இரு பெண்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு ஈகோ ஒரு கோபம் அது எந்த அளவுக்கு வளர்ந்து எங்கே போய் முடியுது அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கான சூழ்நிலையில மாமியார் மருமகள் சண்டை எல்லா இடங்கள்லையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. மாறி மாறி அடிச்சுக்கிறதுலையா இருக்கட்டும், பழி போடுறதுலையா இருக்கட்டும், அசிங்கப்படுத்துறதுலையா இருக்கட்டும், எல்லாமே எல்லார் குடும்பத்திலையுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம தேவையில்லாம அந்த ஈகோ கோபத்தில் போய் சிக்கிக்காம உங்களுக்குன்னு கிடைச்ச அந்த லைஃபை நல்லா சந்தோஷமா ஒத்துமையா என்ஜாய் பண்ண பாருங்க. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய லைஃப்லேயே அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அதில் இருந்து மீண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க, என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.